ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். இவேளை கூட நீங்கள் எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி கேட்குறதுக்கு முன்னாடி ஏசப்பட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாய் வேலை கூட ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே அப்பா உம்முடைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவரே அப்பா இந்த அருமையான தருணத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஸ்டோரி மூலமாக நற்காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் அதை அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஓகே, நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, நம்ம ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பீட்டர். அவர் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு தொழிலாளியாக வேலை செஞ்சிட்ருக்கார். அங்கே உள்ள ஒர்க்கர், சாதாரண ஒர்க்கர். அவர் வேலை செய்யும்போது அவர் எப்போவுமே அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அவர் எந்த விஷயம் என்ன இதாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆண்டவரே, எல்லாம் உமக்கு நன்றி அப்பா, நீங்கள் எல்லாம் நல்லதே பண்ணுறீங்க ஆண்டவரே, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு அடிக்கடி சொல்லி ஆண்டவரை எப்போவுமே ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இதை பார்க்கும்போது கூட இருக்கவங்களாம், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கானே, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே நிறைய பேர் எரிச்சல் அடைவாங்க. அப்போ அவங்க இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற அந்த ஓனர் கூட, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சும்மா இவன் வேலை கம்மியாக இருக்கனால தான் இவன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு ஒர்க்லோட ஹெவி ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவி ஒர்க்கெலாம் கொடுக்குறாங்க. ஹெவி ஒர்க்கு கொடுத்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே எனக்கு ஒர்க்கு ஹெவியாக்கி கொடுத்தக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் இன்னும் உற்சாகமாக உமக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை நன்றி சொல்ல என்னை பலப்படுத்திருக்கிறீர், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீங்கள் எது செய்தால் நன்மைக்கு தான் சரிங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமாக தான் ஆண்டவர் துதிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான். அவங்களுக்கு பயங்கர எரிச்சலாகுது. அப்புறம் சரின்னு அவன் ஃப்ரீயாக இருக்க டைமு சாப்பிட போகும்போதும் ஆண்டவரே இந்த ஃபுட்டு கொடுத்தக்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணுவான். ஒரு தண்ணி குடித்தானே, ஏசப்பா உமக்கு நன்றி, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரை தந்திரே, நன்றி அப்பா ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நிறைய பேர் அவனுக்கு எகென்ஸ்டாக தான் எழும்புறாங்க, அவனுக்கு விரோதமாக தான் நிறைய பேர் எழும்புறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரியில் மதிய நேரத்தில் சரி எல்லாம் சாப்பிட்ற லன்ச் டைமு. அப்போ அந்த மரத்தடியில் எல்லாம் உட்காந்து அப்படி சாப்பிடும்போது இவர் தனக்குள்ளே ஃபுட்டை எடுத்துகிட்டு மரத்தடியில் ஒரு பொட்டலம் பேக்கேஜை ஓப்பன் பண்ணி சரி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோன்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த ஸ்தோத்திரம்ப்பா, இந்த உணவு கொடுத்துக்க ஸ்தோத்திரம், இந்த உணவு கூட இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கெல்லாம் போஜனத்தை தாங்கப்பா, எனக்கு இவ்வளோ கிருபையாக கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பொட்டலத்தை மட்டும் நாய் அங்கே எங்கிருந்தா ஒரு டாக் அப்படியே வாயில் கவிட்டு ஓடுது 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 ஓடுது. ஆண்டவரே நீங்கள் எது செய்தால் நன்மைக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அப்போ அந்த சாப்பிட்ற ஃபுட்டை ஒரு நாய் எடுத்துகிட்டு ஓடுது. அப்போ கூட இருக்கவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, டேய் நீ எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பில்ல, எல்லா கத்தர் எது செய்தார் நன்மைக்கு செய்வார்னு பாரு, நீ சாப்பிட போகிற, நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க, அது நாய் தூக்கிட்டு ஓடுது அப்படின்னு சொன்னேன். ஐயோ, டாக்கு தூக்கிட்டு ஓடுதா, ஆண்டவரே உமக்கு நன்றி, எதாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரேன்னு சோத்திரன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பின்னாடியே ஓடுறான், நாய் பின்னாடியே ஓடுறான். எல்லாம் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, இங்கே பாடுறா இவன் ஓடுறான் பாடுறா, இவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருப்பான், இப்போ தொய்ன்னு நாய் பின்னாடி ஓடிட்டுருக்கான்.
இவனுக்கு அறிவே கிடையாது, இவனுக்கு புத்தியே வேலை செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை வந்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது நாய் ஓடிக்கிட்டு இருக்கு, நாய் அந்த வாயில் கவிக்கிட்டே அந்த பொட்டலத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இவன் பின்னாடியே ஓடுறான் ஓடுறான், கொஞ்சம் தூரம் போயாச்சு. அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு அந்த நாய் அந்த பொட்டலத்தை தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சு. அப்பா அப்பா ரொம்ப மூச்சரைக்கும் வந்து ஒரு இடத்துல இருந்து, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே, இந்த ஃபுட்டு கிடைக்க கிருபை செஞ்சு ஸ்தோத்திரம், அந்த நாய் இங்கேயாவது போட்டுச்சே, நன்றி தகப்பனேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி மூச்சரைக்கி இது பண்ணிட்டு இப்படி திரும்புகிறான். திரும்பி பார்த்தா ரொம்ப தூரம் வந்துட்டான். அவங்க ஃபேக்ட்ரியே அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சரி நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொட்டலத்தை எடுத்து இப்படி திரும்புகிறான். அந்த ஃபேக்ட்ரியில் பெரிய பாம்பு பிளாஸ்ட் வெடிச்சு ஃபேக்ட்ரி எல்லாம் பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தக்கன்னு. ஐயோ இதை பார்த்ததுமே அவ்வளோ டிஸ்டன்ஸில், இவன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இங்கே இருக்கான். அவன் ஃபேக்ட்ரியில் அங்கே ஒரு இதை சாப்பிட்ற இடம் இருக்குது, அங்கே தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருந்திருந்தா அவன் அந்த பாம்பு பிளாஸ்ட்டாக அவன் செத்தே போயிருப்பான். அவ்வளோ டிஸ்டன்ஸில் இவன் வந்து இங்கேருந்து பார்க்குறான். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் உயிர் ஜீவனை பாதுகாத்தீரேன், நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாய் இந்த ஃபுட்டு கொண்டு வந்தது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இப்படி கொண்டு வந்து வர வச்சு ஆண்டவர் தான் அதை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவனை அந்த இடத்துல இருக்க விடாமல் அதுலேருந்து ஆண்டவர் தான் அந்த இதை நாய்கிட்ட நாய் வந்து அந்த ஃபுட்டு பொட்டலை தூக்கிட்டு போணுச்சுல, அப்போ விடுன்னு ஓடினால அதை ஆண்டவர் தான் அப்படி செய்ய வச்சுருக்காரு. அவனை பாதுகாத்துருக்காரு, அவன் ஜீவனை பாதுகாத்துருக்காரு. அப்போ அவனுக்கு அந்த பீட்டருக்கு எல்லாம் சந்தோஷம். ஆண்டவரே உமக்கு நன்றி, என் ஜீவனை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. அதே சமயம் ஆண்டவரே இந்த உயிர்கள்லாம் கஷ்டப்படுதே, அது அவங்கெல்லாம் பிழைக்கணுமே, இப்படி பாம்பு பிளாஸ்டில் எத்தனை பேர் என்ன அனுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறி அடிச்சுட்டு ஓடுறான். இதை ஓடி போய் பார்த்தா அவங்க கேலி கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, அவங்க கூட வேலை செஞ்சவங்களாம், அவங்களுக்கெல்லாம் கை கால் எல்லாம் முகம்லாம் நிறைய அடிபட்டிருக்கு. அவங்க அப்படியே பார்த்துட்டு, சாரி பீட்டர், உன்னை இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோம், நீ ஆராதிக்கிற நீ ஏசப்பா கிட்ட எப்பயும் ஸ்தோத்திரம் பண்ணல, அவர் தான் ஜீவனில் தேவன், அவர் உன்னை பாதுகாத்தாரு, நான் கூட நாங்கள் பார்த்துட்டோம், உன்னை கேலி கிண்டல் பண்ணோம், நிறைய தடவை உன்னை அவமானப்படுத்தியிருக்கோம், உன்னை வந்து கடுமையாக நாங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் ஆண்டவர், நீ எப்போவுமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி எங்ககிட்ட முகம் கொடாமல் நீ எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்ட பாரு, நின்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னால் அந்த உன்னை இந்த இடத்த விட்டே ஆண்டவர் பாதுகாத்திருக்காரு. நாங்களாம் இதில் இது பண்ணிட்டோம், ஏசப்பா தான் ஜீவனில் தேவன், நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, இந்த தேவ பிள்ளைய உம்முடைய மகனை நாங்கள் நிறைய கேவலமாக அற்பமாக நினச்சிட்டோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் தன்னோட பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பினாங்க. அதை பார்த்துட்டு பீட்டர், ஆண்டவரே உமக்கு நன்றி, இவங்களுக்கு இந்த இதுலேருந்து விடுதலை தருவதுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வுல இருதயத்தை தந்திரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே தீமை நன்மையாக மாற்றுகிற தேவனே, இதே நன்மைக்கு எதுவாக நீங்கள் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா, நீங்கள் எது செய்தால் நன்மைக்கே செய்வீங்க ஆண்டவரே, நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு திரும்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பித்தான். அந்த இதில் ஃபேக்ட்ரியில் அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆனதில் கர்த்தரோட பெரிதான கிருபையில் நிறைய பொருள் சேதங்கள் நஷ்டப்பட்டது. ஆனால் உயிர் சேதங்கள் வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அவங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு, அவங்களுக்கு ஒரு படிப்பினை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த சம்பவத்தின் மூலமாக அவங்கெல்லாம் அதிலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் பீட்டரோடு சேர்ந்து எப்போதும் ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போக அவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ப்ரேயர் குரூப் எழும்பிருச்சு. அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க
இருக்க ஓனர் கூட மனம் திரும்பி பீட்டர் வணங்குற காடு தான் ரியல் காடு, ட்ரூ காட். இனிமேல் நாங்கள் இது உங்களோட சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் முழுமையாக தொழுது கொள்வோம், ஸ்தோத்தரிப்போம். நீ எப்படி ஸ்தோத்திரம் பண்ணியோ, நீ எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறியோ, அது மாதிரி நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே மனம் திரும்புதலுக்கு இப்படி பீட்டரோட காரியங்கள், பீட்டரோடைய வாழ்க்கையில் நடந்த இந்த காரியங்கள் அவங்களுக்கு இருதயத்தில் தொட்டுச்சு. என்ன பிள்ளைங்களா, நம்மளும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்போவுமே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், சரியா? இது வேதத்தில், வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம். பைபிளில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன பிள்ளைங்களா, நம்ம எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எல்லாவற்றிலேயும், அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அது கஷ்டமாக இருந்தாலும் இல்லை ஆசீர்வாதமாக இருந்தாலும், எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணுமா? அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவனுடைய சித்தமே அதுதான். நம்ம எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. என்ன பிள்ளைங்களா, நீங்கள் இப்போ இருந்து ஆண்டவருக்கு எப்பவுமே ஸ்தோத்திரம் செய்வீங்களா? எது கிடைச்சாலும், உங்களுக்கு புது ட்ரெஸ் கிடச்சிச்சா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் தான் இருக்கா, சரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உங்களுக்கு பசிக்குதா, பசி இருக்கும்போது சாப்பாடு கிடைக்காதா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிடைக்கலனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எது படிக்கிறீங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறீங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை 10க்குள்ளே மார்க் வாங்குறீங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை லாஸ்ட் மார்க்கு ரொம்ப என்னால் ஃபெயிலும் ஆயிட்டீங்களா, அப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் குறைவெல்லாம் மகிமையில நிறைவாக்குவார். அவர் ஏசப்பாக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் காரியத்தை எல்லாம் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நீங்களும் அந்த பீட்டர் அங்கிள் எப்படி எப்போயுமே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கள்ல, நடப்பெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி எவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தனால அவங்களுக்கு எவ்வளோ பாடுகள், இன்னல்கள், நெருக்கங்கள் வந்த போதும் ஆண்டவர் அவங்கள கைவிடலை இல்லையா? அதனால் நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் சில்ட்ரன், பாய்.